திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வெறும் பேஜர்ஸ் வாக்கி டாக்கிஸ் இதை வச்சு ஹெஸ்புல்லாவோட ஆணிவேரியை இஸ்ரேல் அசைச்சு பார்த்துருக்கல. இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறீங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் ஒன்று. ஆக்சுவலாக இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 3 வருஷங்கள் ஆரம்பித்து 15 வருஷங்கள் வரைக்கும் தேவைப்படும்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியான பிளான்லாம் கிடையாது. இதை யோசிக்கிறதே கஷ்டம், எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை விட கஷ்டம். பர்ஃபெக்டாக இந்த விஷயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. சாதாரண பேட்ரி இருக்குல்ல, இது வெடித்தா உயிரெலாம் பெருசாக போகாதுங்க. ஆனால் இந்த தாக்குதலில் பேட்ரிஸ் தான் வெடித்த மாதிரி தெரியுது. ஆனால் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக வெடித்து உயிரை வரைக்கும் எடுத்துருக்குன்றதான் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கான். ஆக்சுவலாக நமக்கு இவ்வளோ சந்தேகங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட பதில் கிடச்சிருக்கு. என்ன பதில் அப்படின்றது 3 இஸ்ரேல் உளவுத்துறை அதிகாரிகள் வாயிலிருந்து இப்போ வெளியே வந்திருக்கு. நியூயார்க் டைம்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 3 இஸ்ரேல் உளவுத்துறை அதிகாரிகள்கிட்ட நேர்காணல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த உளவுத்துறை அதிகாரிகள்லாம் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படி தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கான்னு நாமெல்லாம் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் அந்த விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலோட ஷெல் கம்பெனிங்க, அதாவது இப்போ அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பில்டிங் இருக்காது, எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க, எந்த டிரான்சாக்ஷனும் இருக்காது. ஆனால் கம்பெனின்னு பேர் கொண்டு இருக்கும். இந்த காணல் நீர் இருக்குல்ல, அதுமாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன். தூரமாக வந்து பார்க்குறப்ப தண்ணி மாரி தெரியும், கிட்ட போனால் தான் தெரியும் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. இது போல் கம்பெனிஸ் தான் ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு வாங்க. இது போல் இஸ்ரேலோட ஒரு ஷெல் கம்பெனியோட உருவாக்கப்பட்டு இது மூலமாக பேஜர் தயாரிப்பு சார்ந்த இன்புட்ஸ் ஃபுல்லாக எடுக்கப்பட்டிருக்கான். இதை உருவாக்குனது மொசாட்டுன்னு சொல்கிறாங்க. ஷெல் கம்பெனி ஆர்டர்ஸ் எடுக்கிறது, மொசாட்டு அந்த பேஜர்ஸை உருவாக்குறது. பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனங்க. இந்த நிறுவனம் பேஜர்களை வழக்கம் போல் தயாரிச்சிருக்கு ஷெல்லை பேஸ் பண்ணி. ஆனால் ஹெஸ்புல்லா இருக்குல்ல, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட்டு பேஜர்ஸ் உருவாக்கத்தில். மக்களுக்காக தயாரிக்கப்படுற பேஜர்ஸ் இந்த பக்கம், ஹெஸ்புல்லாவுக்காக டெடிக்கேட்டான பேஜர்ஸ் இந்த பக்கம். இதை ஃபுல்லாக தயாரிச்சிட்டாங்க. இதில் பேட்ரிஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே சில வேலைகளை பார்த்துருக்காங்களாம். அது என்ன வேலைகள்னா PETன்னு சொல்லுவாங்க. அதாவது பென்டா எரித்ரைட்டால் டெட்ரா நைட்ரேட். இதில் ஒரு 3 கிராம் எடை வரைக்கும் எடுத்து அதை பேட்டரியில் சேர்த்துருக்காங்களாம். எங்கள் வேலையை பார்த்துருக்காங்க பாருங்கள். நட்டில் இல்லை லட்டுலன்ற மாதிரி தான் பேட்டரியில் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக இது போல் இந்த PETN இன்புட்டாக வச்சுட்டு அதை ஃபுல்லாக ஃபைனல் ப்ராடக்ட்டு எந்த டவுட்டும் வராமல் ரெடி பண்ணிவிட்டு சப்ளை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹிஸ்புல்லா அமைப்பினர்கிட்டையும் ஃபுல்லாக போய் சேர்ந்துருக்கா யார் கண்டா? இதில் சில பேஜர்ஸ் பொதுமக்கள்கிட்ட கூட போய் சேர்ந்துருக்கலாம். ஏன்னா இது யாராலும் கேரண்டியாக சொல்ல முடியாது. இதை ஹிஸ்புல்லாவில் கண்டே பிடிக்க முடியாங்க இவ்வளோ நாட்கள் ஆகியும். ஏன்னா பேட்டரிக்குள்ளே வச்சுருக்காங்க, அவங்களால எதுவுமே அதனால் கண்டுபிடிக்க முடியல. இந்த பேஜர்ஸ் எல்லாத்தையும் முறையாக கடந்த 2022 வருஷமே லெபனானுக்குள்ளே அனுப்பி விட்டாங்களாம் கன்சைன்மெண்ட்டாக. ஸோ யோசிச்சு பாருங்கள், அப்போ அனுப்பப்பட்ட அந்த பேஜர்ஸு, அதுக்கப்புறமா அனுப்பப்பட்ட பேஜர்ஸு, இது எல்லாம் ஒன்றா வச்சு தான் இப்போ பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இஸ்ரேலோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜர்ஸ் வாக்கி டாக்கிஸ் அட்டாக்லாம் அவங்களுக்கு ஜுஜிபின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணாத ஆப்ரேஷன்ஸா? மொசாட் பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ரிமோட் அட்டாக்ஸை நிறைய முறை பண்ணியிருக்கு. இந்த இஸ்ரேலோட சீக்ரெட் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏராளமாக இருக்குது. அந்த பட்டியல் நீண்டு போகும். 1995 ஆரம்பித்து இப்போ 2024 வரைக்கும் எவ்வளவோ ரகசிய தாக்குதல்களை இஸ்ரேல் பண்ணியிருக்கு. ஆனால் சிக்கினது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தாக்குதல் தான் இஸ்ரேல் சிக்கிச்சு. மற்றபடி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு 1995 வேறு லெவலில் எல்லா டார்கெட்டும் முடிச்சிருக்காங்க. இந்த டார்கெட்ஸ்லாம் காலி பண்ணாங்களே, இதை உங்களுக்கு இயர் பேஸ்லேயே சொல்கிற மக்களே. இப்போ 2024 இப்போ ஆரம்பித்து முன்னாடி இவங்க தாக்குதல் பண்ணி முடிச்சாங்க பாருங்க 1995, அது வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். இந்த 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹனியாவை டெஹரானில் வச்சு போட்டு தள்ளினாங்க. ஆனால் யாருக்கு ஒன்றா என்னன்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 ஈரானியன் ஜென்ரல்ஸை டமாஸ்கஸில் வச்சு முடிச்சாங்க. ஹமாஸோட முக்கியமான பெருந்தலை டீஃப்ன்ற பர்சனை காசாவில் டார்கெட் பண்ணாங்க. ஹமாஸோட சலே அரூரி அப்படின்ற பர்சனை, முக்கியமான பர்சனை பெய்ரூட்டில் வச்சு கதையை முடித்தாங்க. சரி, 2024 இதெல்லாம் இந்த வருஷம் முடியல, ஓகேவா? அதுக்குள்ளே இவ்வளோ முடிச்சிட்டாங்க சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸை. இதுக்கு முந்தைய வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா சயீத் ரஸீம் மௌசோவி, அதாவது இந்த IRGC இருக்குல்ல, ஈரானோட இராணுவம்,
அதோட லாங் டேர்ம் அட்வைசராக இருந்தது இந்த பர்சன் தான். ஈரான் மேற்குலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு தான், எப்போவுமே இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய த்ரெட்டு தான். அந்த நாட்டு ராணுவத்துக்கே நீ அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கியா, ஓம் பேச்சை கேட்டதை இவ்வளோ வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கானு இவர் மேலே சம கடுப்பில் இருந்திருக்கு இஸ்ரேல். இந்த ஈரானோட இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ் அந்த IRGCயோட அட்வைசரான சயீதை சிரியாவில் வச்சு போட்டு தள்ளுறாங்க. எந்த தடயமும் இல்லாமல் முடிச்சு விட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2021 பார்த்தீங்கன்னா ஈரானோட அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, இங்கே வெடி சம்பவங்கள் அரங்கேறுதுங்க. ஆனால் இஸ்ரேலை சேர்ந்த எந்த ஒரு ஏஜென்ட்டும் அங்கே போகவே இல்லை. ஆனால் அங்கே வெடி சம்பவங்கள் அரங்கேறுது. சைபர் அட்டாக்ஸை முன் வச்சு இந்த தாக்குதல் அவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் இந்த தாக்குதல் சார்ந்த ஈரான் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டுச்சு, இஸ்ரேலோட ட்ரோன்ஸ் இருக்குல்ல, சூசைடிக்கல் ட்ரோன்ஸு, இதை வச்சு அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதனால் இஸ்ரேல் ஏஜென்ட்ஸ் வராமையே இது நடந்திருக்கிறதா ஈரான் சொல்லிச்சு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக்ன்றத இஸ்ரேல் தரப்பில் என்னதான் நிறைய பேர் ஸ்பெகுலேஷன் முன் வச்சாலும் ஈரான் அதை ஒத்துக்கிட்டா கௌரவ குறைச்சல அவங்க அதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. 2020 வருஷம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதாருல, இவர் பேர் மோசன் ஃபாக்ரிஸாதே. இவர் இந்த ஈரானோட மிகப்பெரிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுங்க. ஈரானை பார்த்து உலக நாடுகள், குறிப்பாக மேற்குலக நாடுகள் கதறுது அப்படின்னா அங்கே இருக்கிற அணு ஆயுத பலம், அவங்க புதுசு ஆயுதங்களை உருவாக்கிடுவாங்கன்ற பயம். அப்பேற்பட்ட அந்த ப்ரோக்ராமோட மிகப்பெரிய தலையை இவர் தான், முக்கியமான சயின்டிஸ்ட்டு. இவரை ரிமோட்லி கண்ட்ரோல்டு கன் மூலமாக டெஹ்ரானில் வச்சு போட்டு தள்ளுது இஸ்ரேல். 2019 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்சனை டார்கெட் பண்ணுறாங்க. இவர் பேர் பஹா அபு அலட்டா. இந்த இஸ்லாமிக் ஜிஹாதி அமைப்பு இருக்குல்ல, இதோட கமாண்டரே இவர் தான். அப்பேற்பட்ட இவர் இஸ்ரேலுக்கு எப்போவுமே மிகப்பெரிய த்ரெட்டுன்னு சொல்லிட்டு விமானப்படை தாக்குதல் மூலமாக காசாவில் வச்சு இவர் கதையை முடிக்கிறாங்க இஸ்ரேல். இது எல்லாமே சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸு, யாராலையும் தடயத்தையும் ஆதாரத்தையும் கொண்டே வர முடியல. 2012 வருஷம் அகமது ஜபாரி, ஹமாஸோட மிக முக்கிய லீடராக இருந்தவருங்க அந்த டைமில், இவரை விமானப்படை தாக்குதல் மூலமாக இஸ்ரேல் போட்டு தள்ளுது. ஆக்சுவலாக அந்த டைமில் தான் ஹமாஸ் வர்சஸ் இஸ்ரேலுக்கு இடையில 8 நாட்கள் வரைக்கும் போர் ஆரம்பிச்சது. இந்த ஒருத்தரை போட்டு தள்ளின பிற்பாடு தான் இந்த போரை இனிஷியேட் ஆகி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடி 2010 வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டக்ஸ்நெட் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் வைரஸை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த வைரஸை வச்சு ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ரிசல்ட் கிடச்சிது. ஆனால் இந்த அட்டாக்கை இஸ்ரேல் மட்டும் பண்ணலை, அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு நிலவுச்சு. இதே 2010 பார்த்தீங்கன்னா ஹமாஸோட மிக முக்கிய தலையான மஹமூத் அப்படின்ற பர்சன், இவரை துபாயில் ஒரு ஹோட்டல் ரூமில் வச்சு முடிச்சு விட்டாங்க. இஸ்ரேல் ஆக்சுவலாக இந்த குற்றச்சாட்டை மறுத்துச்சுங்க, நாங்கள் அவரை கொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கேமராலாம் இருக்குல்ல, அந்த கேமரா ஃபுட்டேஜஸை ஃபுல்லாக எடுத்து நிறைய அதிகாரிகள் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ லிட்டரலாக தெரிஞ்சிச்சு, டூரிஸ்ட்ன்ற பேரில் அந்த ஹோட்டலுக்கு ஒரு 26 பேர் வந்திருக்காங்க. அந்த 26 பேரும் இஸ்ரேல் உளவாளிகளாக இருக்கலாம்னு ஸ்பெகுலேஷன் அப்போவே முன்வைக்கப்பட்டுச்சு. இதில் இப்போ வரைக்கும் விவாதம் போய்கிட்டு இருக்குன்னா பார்த்துங்களேன். இதுக்கெல்லாம் முன்னாடி 2008 வருஷம் பார்த்தீங்கன்னா இமாத் மாக்னியே அப்படின்ற ஹெஸ்புல்லாவோட மிக முக்கிய மிலிட்ரி சீஃப், இந்த பர்சனை டார்கெட் பண்ணுறாங்க இஸ்ரேல். ஆக்சுவலாக 2 விஷயங்களில் சம்மந்தப்பட்டவருங்க, மாஸ்டர் மைண்டாக கருதப்பட்டவர். அதில் முதல் விஷயம், இந்த லெபனான் சிவில் வாரில் சூசைட் பாம்பிங்ஸ் இருக்குல்ல, இந்த தற்கொலைப்படை தாக்குதல், இதுக்கான ஒட்டுமொத்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது இவர் தான் முதல் குற்றச்சாட்டு. 2வது பார்த்தீங்கன்னா 1985 நடந்த இந்த TWA ஏர்லைன் ஹைஜாக்கிங் இருக்குல்ல, இதுக்கும் இவர் தான்ப்பா மாஸ்டர் மைண்டுன்னு இந்த மனுஷன் மேலே பெரிய பெரிய முத்திரைகள்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட இவரை இஸ்ரேல் டார்கெட் பண்ணது டமாஸ்கஸில் வச்சு கார்பா மூலமாக இவரே முடிச்சு விட்டாங்க. 2004 வருஷம் அகமது யாசின் அப்படின்ற இந்த ஹமாஸ் நிறுவனங்களில் முக்கியமான ஒரு நிறுவனருங்க இவர், இந்த அகமது யாசின். இவரை காசாவில் வச்சு கதையை முடிக்கிறாங்க இஸ்ரேல். இவருக்கு அப்புறம் அப்துல் அசீஸ் ரனிட்டிசி அப்படின்ற இன்னொரு சக்சஸர் வராரு. அவர் இருந்த இடத்துல இன்னொருத்தர். இஸ்ரேல் என்ன பண்ணுது, அடுத்த ஒரே மாதத்தில் அவரு கதையை முடிச்சு விட்டாங்க. அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் சாவுதான்ற மாதிரி ஒரு பயத்தையே கிரியேட் பண்ணாங்க. 2002 வருஷம் சலா ஷெஹதே அப்படின்ற ஹமாஸோட செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்ரி லீடரான இவரை காசாவில் வச்சு கதையை முடிச்சது இஸ்ரேல் ராணுவம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1 டன் வரைக்கும் பாம்பை வீசி தான் இவரே கொலை பண்ணியிருந்தாங்க. அதாவது அங்கே எத்தனை உயிர்கள் போகிறதுலாம் முக்கியம் இல்லை, இந்த சலாவை போட்டு தள்ளுறமா இல்லையா, இதுதான் முக்கியம்னு அப்பேற்பட்ட பெரிய தாக்குதலை நிகழ்த்தினாங்க. 1997 அந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சம ஸ்டோரிங்க, படமே எடுக்கல, அப்பேற்பட்ட ஸ்டோரி இது. கலீத் மஷால் ஹமாஸோட மிக முக்கிய லீடராக இப்போ இருந்தவர். இவரை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய உளவாளிகள் இருக்காங்களே, இந்த மொசாட்டை சேர்ந்தவங்க, அவங்களெல்லாம் திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. இவரை நம்ம பாய்சன் பண்ணி முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு தான் அவங்க திட்டம் போட்டிருக்காங்களே. இந்த பாய்சன் ஏஜென்ட் இருக்குல்ல, இது சார்ந்து ஜோர்டானுக்கு சில ஸ்பையை இவங்க அமுச்சு விடுறாங்க. யார்? மொசாட்லேருந்து அமுச்சு விடுறாங்க. இவரோட காதுக்கு பக்கத்தில் ஒரு டிவைஸை செட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷம் அவரோட உடம்புல ஏறுது பார்த்தீங்களா,
அந்த நேரமே இந்த தாக்குதல் முயற்சியை முழுமை பெற விடலை, முறியடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்திருக்கிறது ஏஜென்ட்ஸ் தான்ற உண்மை ஜோர்டானோட கிங்குக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் இருக்கிறது இப்போ ஜோர்டானில். யார்? இந்த கலித் மார்ஷல். ஜோர்டான் கிங் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிடிச்சி வச்சிருக்க இஸ்ரேல் உளவாளிகள் இருக்காங்களே அவங்கள விடுவிக்கிறது சார்ந்து இஸ்ரேல் அரசுக்கிட்ட பேச்சு நடத்த ஆரம்பித்தார். அப்போ தெளிவாக ஒன்று சொல்லிட்டாரு, இந்த மஷால் இருக்கார்ல, இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணீங்களே அவரோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளோதான். சமீபத்தில் ஜோர்டானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுல, அமைதி ஒப்பந்தம், அதை கிழிச்சு தூரமாக போட்டுருவோம், நான் அந்த ஒப்பந்தத்தில் வெளியே வந்துடுவேன்னு ஜோர்டன் கிங்கு சொன்னாருங்க. இதுக்கப்புறம் இஸ்ரேல் முரண்டு பிடிக்கல. என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பயன்படுத்தின பாய்சன் இருக்குல்ல அதுக்கான ஆன்டிடோட்டை இஸ்ரேலே கொடுத்துருச்சு ஜோர்டனுக்கு. இந்தாங்க இதை கொடுங்க சரியாடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பிடிச்சு வச்சிருந்த இஸ்ரேல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாரையும் ஜோர்டன் அரசு விடுதலை பண்ணி இஸ்ரேலுக்கு அமுச்சு விட்டுருந்துச்சு. இந்த ஒரு நபரை டார்கெட் பண்ணி 1997 இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்துச்சு. 1996 எடுத்துக்கிட்டிங்கன்னா யஹ்யா ஆயிஷ், ஆக்சுவலாக ஹமாஸோட மிகப்பெரிய பாம் எக்ஸ்பர்ட்டுங்க இந்த பர்சன். இவர் தான் இந்த இஸ்ரேலில் அந்த டைமில் கதிகலங்க வச்ச தாக்குதல்கள், தொடர்ந்து பேருந்துகளில் குண்டு வச்சு அதை பிளாஸ்ட் பண்ணுற தாக்குதல்கள் நிறைய நடந்துச்சு. அந்த அட்டாக் எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் இந்த பர்சன் தான். இந்த பர்சனை டார்கெட் பண்ண இஸ்ரேலு ஃபோன் இருக்குல்ல இதை வச்சு காலி பண்ணாங்க. இப்படி பேஜஸ் வச்சு அட்டாக் பண்ணதை பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுமாரி இது இந்த நபர் பயன்படுத்தின ஃபோனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதை அவர் ஆன்சர் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணது தான் முடிஞ்சிச்சிங்க. வெடிக்குது ட்ரிகர் ஆகி அவ்வளோதான், இவரை முடிச்சிட்டாங்க. எங்கே? காசாவில் நடந்துச்சுது. இந்த எல்லா சீக்ரெட் தாக்குதல்களுக்கும் முன்னோடியாக 1995 நடந்த தாக்குதல் தான் இது. ஃபத்தி ஷிகாக்கி, இந்த இஸ்லாமிக் ஜிஹாத் இருக்குல்ல இதோட ஃபவுண்டரே இவர் தான், முக்கியமான தலை. அப்பேற்பட்ட இவரை இஸ்ரேலி ஏஜென்ட்ஸை அனுப்பி மால்ட்டாவில் வச்சு கதையை முடிச்சாங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். நல்லா படித்து டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்கான ஷார்ப்பான மூளைகள் இருக்குல்ல அதுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு ஆயுதத்தை தூக்குறாங்க பாருங்க அந்த மூளைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. எதுக்காக எப்படி நான் சொல்கிறேன்றது மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.